ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். நம்மளாம் நிறைய தடவை நம்ம ஃபோனில் எப்போவுமே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எப்படிங்கிறது நம்மளாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபீச்சர் எல்லாமே பிசியில் இருக்குது. மொபைலில் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்படி மேல்பார ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சில பேருக்கு வந்து இது காட்டாது. ஏன்னா வந்து இது கீழே இருக்கிற அடுத்த ரோவில் இருக்கலாம். ஸோ இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கீழ் ரோவில் காட்டும். அப்படியும் இல்லாதவங்களுக்கு மேலே ஒரு பென் அடையாளம் ஒன்று போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கலாம். இதிலேருந்து நாங்கள் மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா சரி. ஸோ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். ஆனால் இதை விட ஈஸியாக எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். பண்ணி செட்டிங்கு போகிறோம். செட்டிங்கு போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதை ஆக்டிவ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். சரியா? வெளில வந்ததுக்கப்புறம் 3 விரலை வந்து ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே இழுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆகுது. ஸோ 3 ஃபிங்கர்ஸை வச்சு ஸ்வைப் பண்ணி இழுத்தா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே இடத்துல வச்சு பார்ப்பேன். சரி, ஸ்க்ரீன்ஷாட் ஆகுது. சரியா? இப்படி தான் இந்த ஃபீச்சர் நான் ஆக்டிவ் பண்ணணும். இது சம்மந்தமாக வேறு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.